ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமः. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமஹி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு ஐரோப்பியர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார். தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு புறப்பட போகிறார். பல காலம் காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஒரு ஹோட்டலில் தங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணுறார். புறப்படுகிற போது அவருடைய நினைவு தனக்கு இருக்கணுங்கிறதுக்காக சில பொருட்களை சிலவற்றை வாங்கணும்னு ஆசைப்படுறார். மேப் ஒன்று வாங்கிட்டார். அதில் மகாபிரிவா படத்தை ஒட்டினார். அதன் பிறகு மகாபிரிவா என்னைக்கோ ஒரு நாள் நடந்து வெளியில செல்கிற போது அவருடைய பாதம் பட்ட பாத தூளி, இந்த மண் துகள்கள் இருப்பதில் அதை சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு நாள் வச்சிருக்கேன். அந்த பாத தூளியை சேகரித்து வச்சுருக்கேன். அந்த பாத தூளி ஒரு மகானுக்கு எது சிறப்பு? திருவடி சிறப்பு. எந்த ஒரு காலத்தில் ஒரு மகான தரிசனம் பண்ணாலும் அவருடைய திருவடிகள் அதான் நமக்கு முக்கியம். திருவடி சரணம், திருவடி தரிசனம் அப்படியே போகும். மகாபிரிவா படம்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா சில பேர் இப்படி இருக்கும், ஆஃப் சைஸில் இருக்கும். ஆனால் இந்த கால் திருவடி இருக்கு பற்றில, அந்த திருவடி இருக்கும்படியான தெரியும்படியான படம்னா இன்னும் சிறப்பு. அதுக்காக இந்த படத்தை நான் தப்புன்னு சொல்ல. எழுதுன்னா இப்போ பிரிவா பாதத்தை பார்க்கணும். சரணாகதிங்கிறது பாதம் தான். இந்த பாதம் தான் முக்கியம், திருவடிகள் தான் முக்கியம். அதைத்தான் கெட்டியமாக பிடிச்சுக்கணும். அந்த பாதம் பட்ட மண் துகள்கள் அதை சேகரித்து வச்சுட்டு இருக்க, அதை எடுத்துக்கல. மேப்பில் மகாபிரிவா படம், மண் துகள்கள், அப்புறம் ஒரு வெல்வ மாலை. பெரியவா சரஸ்லேருந்து கொடுத்தது, அவருக்கு பிரசாதமாக ஒரு நாள் கொடுத்தது வெல்வ மாலை. இதை நாளும் எடுத்து வச்சுக்கிறேன். கிளம்ப போகிறேன். பெரியவாட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறேன். ஐரோப்பியா கிளம்ப போகிறேன். ஃப்ளைட் ஏற போகிறேன். பெரியவாட்ட வர இது நாளையும் வைக்கிறேன். மேப்பில் ஒட்டின மகாபிரிவா படம், மண் துகள்கள், வெல்வ மாலை. பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும். அதான விசேஷம். அது பெரியவாளுடைய கரப்பட்டு கொடுத்தனா எவ்வளவு விசேஷம். அது பெரியவாட்டை கொண்டு வச்சுட்டு காத்துன்னு இருக்கேன். பெரியவா பார்க்குற பார்த்துட்டு எல்லாம் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆசீர்வாதம் பண்ணிட்டு, புறப்படுறியா, ஊருக்கு புறப்படுறியா அப்படிங்கிற. ஆமாம், எடுத்துக்கோ, எல்லாம் எடுத்துக்கோ, புறப்படு ஷேமன் அப்படிங்கிற. என்ன ஒரு கொடுப்பினை பாருங்கள, என்ன ஒரு கொடுப்பினை. வாழ்க்கையில் ஹம்பிள்னஸ் சொல்லுவோம், பண்ணி நம்மகிட்ட இருக்கணும். இந்த நம்ம தான் எல்லாம், நமக்கு தெரியாத விஷயமே இல்லை. இந்த தலைகால் பிரியமெல்லாம் ஆடவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. இன்னைக்கு எல்லாம் எதா இருந்தாலும் எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத விஷயமா நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன். இருக்கா இன்னைக்கு பல பேர் இருக்கா. இன்னைக்கு என்ன நம்மளாம் என்னத்தை சாதிச்சோம், என்ன மேலேருந்து கீழே குதிச்சோமா, நம்மளாம் என்ன தெரியும், நமக்கு உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நமக்கு எத்தனை விஷயங்கள் தெரியும், நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தலகணத்தால் அழிஞ்சு போனவங்க எத்தனை பேர், எத்தனை சாம்ராஜ்ய மன்னர்கள் பிடிக்கலாம். சாதாரண மனுஷன் எக்கச்சக்கம் பேர். நமக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்கள் தெருவில் இருக்கிற ஒருத்தன், உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன், உங்களோட நண்பன் ஒருத்தன் ஒரு செருக்கினால் அழிந்து போகுது.
ஹம்பிள்னஸ் வேணும், பணிவு வேணும் வாழ்க்கையில. அந்த பணிவு, அடக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா தலை நிமிர்ந்து நடக்கலாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம். இந்த வெள்ளைக்காரர் பாருங்க, அப்படியே ஒரு பணிவா இருக்கிறார். பெரியவா எடுத்துக்கோ, புறப்படு அப்படிங்கிற, ஊருக்கு போ அப்படிங்கிற, எடுத்துட்டு நமஸ்காரம் பண்றார், புறப்படுறார். போற வரைக்கும், அப்படி போற வரைக்கும் திரும்பி பார்த்துட்டே போறார். பெரியவாள் அவரையே பார்த்துட்டு இருக்க. அவர் போயிட்டார். பெரியவா சொல்ற, யாரோட என்ன பிராப்தமா உனக்கு இங்க வந்திருக்கான்? இதுல இன்னொரு வெள்ளைக்காரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மகாபிரிவை சொல்லுவேன், இவரோட விஷயம் இல்லை. பாரத தேசத்தோடு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் தொடர்பில் இருக்கார் அப்படின்னா அவருடைய கர்மாவில் இதற்கு முந்தைய பிரிவில் இங்கே பிறந்திருக்கலாம், இந்தியாவில் வாழ்ந்திருக்கலாம். இந்தியன் பிளட் சொல்றோம் இல்லையா, அதனோட வாசம் கொஞ்சம் இருக்கலாம். அதனால இந்தியாவுக்கு வரலாம், இந்திய மண்ணை பிடிக்கலாம், இந்திய மகான்களை பிடிக்கலாம், இந்திய கோவில்களை பிடிக்கலாம், இந்திய உணவுகளை பிடிக்கலாம். போன பிறவியில் எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னால் இங்க பிறந்திருந்தார். அது போல இந்த ஐரோப்பியர் பாருங்க, நம்ம என்ன யோசிக்கணும், எதுக்காக அங்க விட்டுட்டு இங்க வரணும்? அங்க இல்லாதவருக்கு இல்லாத தேவாலயங்களா, அங்க இல்லாத சர்ச்சா, அங்க இல்லாத வழிபாடா, அங்க இல்லாத உறவினர்களா, நண்பர்களா, ஏன் இங்க வர? ஏதோ ஒரு பிடிப்பு இழுக்கிறது, அவரை இழுக்கிறது, இந்த பக்கம் இழுக்கிறது. இங்க வந்து ஆனந்தப்படுகிறார். அதுதான் கர்மா நமக்கு விதிச்சது. அதனாலதான் நான் சொல்லுவேன், நீ என்னவாக இருக்கிறாயோ, எதுவாக இருக்கிறாயோ, உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வாழறதுக்கு நம்ம பழகிக்கணும். நம்மளோட சம்பளம் மாசம் 25,000 தான் கிடைக்கிறதா? கம்மிதான். 25,000 கம்மி தான் இன்னைக்கு. ஆனாலும் நம்ம அதை வச்சுட்டு தான் வாழணும். அப்படிங்கும் போது வேற வழி கிடையாது. அதுக்காக ஏமாற்ற முடியுமா? மற்றவர்களை திருட முடியுமா? பொய் சொல்ல முடியுமா? கிடையாது. என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு வாழணும், அதை வச்சுட்டு அனுபவிக்கணும். மகாபலியா பாருங்க, அனுபவிச்சுட்டு இத்தனை நாள் இருந்தது, இந்த சுகத்தை அனுபவிச்சு கிளம்புகிற போது போற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிற பெரியவர். ஐரோப்பிய நாட்டுக்காரர். நாம எப்படி இருக்கோம்? பக்தி இல்லை. பெரியவாளை விட்ட கதியே கிடையாது. அப்படிதான் இருக்கணும். அந்த பக்தி தான் நம்மை காப்பாற்றும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.